தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோரளைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட 5 பேரும் தலா 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு வாழைச்சேனை நீதவான் நீதிமன்ற நீதிபதி ரத்தீப் அகமட் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அகற்றப்பட்ட பெயர் பலகைகளை மீண்டும் பொருத்துமாறு நீதவான் ரத்தீப் அகமட் கோரளைப்பற்று பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட 5 உத்தரவிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 7 தொல்பொருள் பெயர் பலகைகள் அகற்றப்பட்ட நிலையில் வாழைச்சேனை கோரளைப்பற்று பிரதேச சபை வளாகத்திலிருந்து போலீசாரினால் அவை கைப்பற்றப்பட்டிருந்தன. சம்பவம் தொடர்பில் நேற்று ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் வாழைச்சேனை பிரதேச சபையின் தவிசாளர் உள்ளிட்ட 4 வாழைச்சேனை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்ததாக போலீசார் தெரிவித்தனர். அகற்றப்பட்ட பெயர் பலகைகளை மீண்டும் பொருத்துவதற்கு சந்தேக நபர்கள் இதன்போது இணக்கம் தெரிவித்துள்ளனர். இதனால் சம்பவம் தொடர்பான வழக்கை தொடர்ந்தும் நடத்தி செல்ல தேவையில்லை என தொல்பொருள் திணைக்களம் மன்றுக்கு அறிவித்தது. விடயங்களை ஆராய்ந்த நீதவான் வழக்கை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை ஒத்திவைத்தார். அன்றைய தினத்திற்கு முன்னர் பெயர் பலகைகளை பொருத்துவது தொடர்பில் கண்காணித்து மன்றுக்கு அறிக்கையிடுமாறு நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்தது. இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை தவிசாளர்கள் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் சார்பில் கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் இன்று மன்றில் முன்னிலையாகியிருந்தார். தொல்பொருள் திணைக்களம் என்பது அரசு நிறுவனமாகும். தொல்பொருள் திணைக்களத்தினரினால் நிறுவப்பட்ட அந்த பெயர் பதாகைகள் அகற்றுவது என்பது அரசாங்கத்தினால் நிறுவப்பட்ட சொத்துகளுக்கு சேதம் விளைவிப்பதாக கருதப்படுகிறது. இதற்கமைய போலீசார் நீதிமன்றத்திடம் தகவல்களை அறிவித்துள்ளனர். இதற்கிணங்க எந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர வேண்டும் என்பதனையும் போலீசாரே தீர்மானிக்க முடியும். ஏனெனில் உங்களுக்கு தெரியும், பொதுவாக இந்த சட்டமானது அவற்றின் பெறுமதியுடனேயே எந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வருவது என்பது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். எனினும் இதற்கு நாம் எந்தவித சலுகைகளையும் அளிக்க மாட்டோம். இதே போன்ற சம்பவங்கள் எங்கு நடைபெற்றாலும் சட்டம் அனைவருக்கும் சமமாக நிறைவேற்றப்படும். காரணம், இதுபோன்ற விடயங்களை எம்மால் அனுமதிக்க முடியாது.